அனதி நாளைக்கு என்ன ப்ரெடிக்ஷன் பார்த்துலாம். ஃபைனலி நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் காவேரியோட வளகாப்பு தான் வரப்போகுது. யாரெல்லாம் விஜய் காவேரியோட ஹாப்பினஸை பார்க்குறக்கும் ரியாக்ஷன்ஸை பார்க்குறக்கும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. காலையில் எழுந்ததுமே காவேரி ரொம்ப திட்டுவாங்க, விஜய் ஏன் விஜய் நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, நான் சொல்கிறது எதையுமே கேட்க மாட்டிங்களா, தாத்தா தான் அவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணி என்கிட்ட கேட்டாருன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் அங்கே போகலைன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் போய் ஒரு வாட்டி பாட்டியை பார்த்துட்டாவது வாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் சொல்லி என்னை ப்ளேம் பண்ண மாட்டாங்களா, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கணும், எல்லாருமே நான் வாழ்த்தை செய்யணும், யாரோட சாபத்தையும் நம்ம வாங்கிடக்கூடாது, அது குழந்தைக்கும் ஆகாதுன்னு சொல்லி எவ்வளோ தூரம் வந்து லெக்சர் எடுத்திருக்கீங்க, இப்போ நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக தாத்தா பாட்டி என்னை வெறுக்க தான் செய்வாங்க, இத்தனை நாள் வரைக்கும் தாத்தா என்கிட்ட எதுவுமே கேட்டதும் இல்லை, என்னை பார்த்து எதுவுமே சொன்னது கிடையாது, இப்போ அவ்வளோ சங்கட்டமாக அவரே பேசுகிறாருன்னா அவரோட வலி கண்டிப்பாக என்னால் ஃபீல் பண்ண முடியுது, நீங்கள் எனக்காக நீங்கள் அங்கே போகலன்னா பரவாயில்ல, ஒரு வாட்டி போய் பாட்டி கூட பேசிட்டு வாங்க, அப்போ தான் அவங்க வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, அட்லீஸ்ட் நீங்கள் என்கிட்ட சொல்லலைனாலும் பரவாயில்ல, பாட்டி தாத்தா கிட்ட சிச்சுவேஷன் என்னவோ அதை ஓப்பனாக சொல்லி அவங்கக்கிட்ட சம்மதம் வாங்கிட்டு வாங்க இங்கே இருக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி காவேரி நான் போய் பார்க்குறேன், ஏற்கனவே நான் வந்து பாட்டி இன்றைக்கி போய் பார்க்கணுன்னு தான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன், சித்தியும் வர 2 வாட்டி கால் பண்ணிட்டாங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் என்னங்கிறது, அது போக பாட்டி இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாங்களாமா, நார்மல் ஆகிட்டு வராங்களாமா, இந்த 2 நாளாக எந்த பிரச்சனையுமே இல்லை, அவங்க பாட்டுக்கு ஹாப்பியாக இருக்காங்க, மெடிசின்ஸும் கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க, ஹாலுசினேஷன்லாம் கம்ப்ளீட்டாக அப்படியே குறைஞ்சிட்ருக்குன்னு சொல்லி சித்தியும் சொன்னாங்க, ஸோ நான் அங்கே போகலைனாலும் நான் சித்திக்கிட்டையும் தாத்தா கிட்டையும் பாட்டியை பற்றி விசாரிச்சுட்டு தாண்டி இருக்கேன், நீ என்னை இவ்வளோ கெட்டவனாக்கிட்டேன், நான் அந்த அளவுக்குலாம் மோசமானவன் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி இல்லை விஜய், நீங்கள் உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இங்கே வந்து என் கூட இருக்கும்போது தாத்தா பாட்டி அங்கே வந்து உடம்பு சரியாமல் இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது நீங்கள் நானாக இருந்தால் கூட அப்படி தான் யோசிப்போம், அதுக்காக தான் சொல்கிறேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல, சரி காவேரி எனக்கு எல்லாமே புரியுது, நான் இப்போ அங்கே தான் கிளம்பிட்டுருக்கேன், அங்கே போயிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் வந்து தாத்தா வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. விஜய் உள்ளே போனதுமே தாத்தா முன்னாடியே உட்காந்துட்டு இருப்பாங்க, வாப்பா விஜய் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், காவேரி நல்லா இருக்காளா, பாப்பாவுக்கு எப்படியெல்லாம் இருக்குது, ஹெல்த்தியாக இருக்காங்களா, செக்கப் எல்லாம் கூட்டிகிட்டு போனேன் அப்படின்ற மாதிரி தாத்தா கேட்பாரு. உடனே விஜய் அதெல்லாம் நல்லா இருக்குது தாத்தா, அவள் ஹாப்பியாக தான் இருக்கா, ஹெல்த்தியாக தான் இருக்கா, டாக்டர்கிட்ட செக்கப்புக்கும் போயிட்டு வந்தாச்சு, குழந்தை நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, நார்மல் டெலிவரிக்கும் ட்ரை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார். உடனே சித்தி வந்து ஆமாம் உன் பொண்டாட்டி நல்லா ஹாப்பியாக தான் இருப்பான், ஏன்னா நீ கூடவே இருக்க இல்லையா, எங்களுக்கு தான்ப்பா கவலை நீ இல்லாதது அப்படின்ற மாதிரி சொல்ல, சித்தி நீங்கள் வேற முதல்லேருந்து ஆரம்பிக்காதீங்க, நானே வந்துட்டு எவ்வளோ தூரம் என்னோடய சுச்சுவேஷனை புரிய வைக்க முடியுமோ சொல்லிட்டேன், இப்போ நான் என்ன சித்தி பண்ண போகிறேன், இங்கே இருந்தாலும் நீங்கள் தானே பாட்டியை டேக் கேர் பண்ணிக்கிறீங்க, இன்கேஸ் ஏதாவது தேவைப்பட்டால் நான் வரலான்னு தான் பார்த்தேன், நீங்கள் எவ்வளோ கோவப்படுற அளவுக்குலாம் ஒன்றுமே ஆகலை, பாட்டி தான் நார்மல் ஆகிட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, கடவுள் புண்ணியத்தில் பாட்டி எப்படியோ நார்மல் ஆகிட்டாங்க விஜய், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இல்லைன்னா வச்சுக்கோ அன்னைக்கு பாட்டி இருந்த சுச்சுவேஷனுக்கு விஜய் வேணும்னு சொல்லி அவ்வளோ அடம் பிடிச்சி அவ்வளோ வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க, நான் கூட ரொம்ப பயந்துட்டேன், இவங்க எப்படியே போனாங்கன்னா என்ன ஆவாங்களோன்னு சொல்லி நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன், அப்புறம் பார்த்தா ஒரு 2 நாளில் அவங்களே சரியாயிட்டாங்க, நீ அன்றைக்கி வந்துட்டு போனதுக்கப்புறமே அவங்க நார்மல் ஆகிட்டாங்க, ஆனால் காவேரி மேலே தான் ரொம்ப கடுப்பில் இருக்காங்க, காவேரினால தான் எல்லாமே ஆச்சு, காவேரின்னு சொல்லி கோவமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க, அவளை நீ நார்மலாக இங்கே கூட்டிகிட்டு வந்து ஒரு 2 நாள் பாட்டி கூட இருக்க வச்சுருந்தாலாவது எல்லாமே சரியாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே தாத்தா சொல்லுவார், இல்லை அது சரியாக வராது, அவள் கோவமாக ஏதாவது பேசிகிற போக பாவம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணை நான் வந்து நம்ம காயப்படுத்தக்கூடாது, அவள் மனசளவில் ஏதாவது பாதிக்கப்பட்டுட்டானா அந்த குழந்தைக்கும் சேர்ந்து தான் பாதிக்கும், அதெல்லாம் சரியாக இருக்காது, நீ கூட்டிகிட்டு வர வேண்டாம் விஜய் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லுவார். இல்லை தாத்தா அப்படிலாம் இல்லை, காவேரி அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இந்த வாரத்தில் வந்து காவேரி இங்கே அழைச்சிட்டு வரேன், பாட்டி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விஜய் உள்ளே போவார். விஜய் உள்ளே போனதுமே பாட்டி ஓடி வந்து, விஜய் எப்படிடா இருக்க, இப்போ தான் வந்துட்டு நான் உன்னை நினச்சிட்டு இருந்தேன், நீ இன்றைக்கி வருவேன்னு எனக்கு நான் யோசிச்சிட்டே இருந்தேன், அதே மாதிரி வந்துட்ட பார்த்தியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ அன்றைக்கி வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் தம்பி நான் நார்மலே ஆனேன், அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு ரொம்ப வந்துட்டு பதட்டமெல்லாம் போச்சு, இப்போ எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஆமாம் நீ காவேரியை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்க விஜய் அப்படியே ஷாக் ஆயிடுவார். என்ன பாட்டி காவேரி பற்றிலாம் விசாரிக்கிறீங்க, காவேரி மேலே அவ்வளோ கோவமாக இருந்தீங்க, காவேரி கிட்டேயே வரக்கூடாது, வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்லாம் சொன்னீங்க, இப்போ என்ன காவேரியை பற்றி விசாரிக்கிறீங்க, இப்போ காவேரி மேலே இருக்க கோவம் உங்களுக்கு போயிடுச்சா அப்படின்ற மாதிரி விஜய் ரொம்ப ஈகராக கேட்க, உடனே பாட்டி என்னடா இதெல்லாம், காவேரி மேலே எனக்கு எதுக்கு கோவம் வருது, பாவம் அவ்வளோ நம்ம வீட்டு புள்ள தானே, அவள் ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்கா, அவள் வயிற்றில் வளர்றது நம்மளோட வாரிசு, அதெல்லாம் நான் கோவிச்சுக்குவேனா, காவேரி இங்கே வந்தாலுமே எனக்கு சந்தோஷம்தான், நீங்கள் 2 பேரும் இங்கே வந்து இருந்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும், நான் உன் குழந்தைய கையில் எடுத்து கொஞ்சி விளையாடி
ஆடி குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி என்னென்னலாம் பண்ணணும்னு நாங்கள் எனக்கு கனவு இருக்குது, அதெல்லாம் பார்க்காம நான் போயிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்ல உடனே தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பாடா, எப்படியோ எனக்கு போன உயிர் திரும்பி வந்துருச்சு. நான் எதோ நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தேன் விஜய். இப்போ பாட்டி இப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டு எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காவேரி மேலே அவ்வளோ கோவமாக கடுப்பாக பேசிகிட்டு இருந்தா, இப்போ பாரு காவேரி இங்கே வர சொல்லி அவளே கேட்குறான். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் விஜய் அப்படின்ற மாதிரி பாட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன பாட்டி சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு விஜய் கேட்க, ஆமாம் காவேரிக்கு வளகாப்பு நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணது தானே, வளகாப்பு இன்னும் பண்ணாமல் இருக்கும், அவளுக்கு வளகாப்பு பண்ணி விட்டுடலாம்ப்பா, அதுதான் சரியாக வரும். ஏன்னா எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம சொந்த பந்தத்தில் எல்லாருமே கேட்குறாங்க, காவேரிக்கு வந்து வளகாப்பு பண்ணியிருக்கீங்க, பூ முடிக்கவும் இல்லை, சாப்பாடாக்கி போடவும் இல்லை, எல்லாருமே வந்துட்டு வளகாப்பு முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஒருத்தராக வந்து சாப்பாடெல்லாம் ஆக்கி போடுவாங்க, அதெல்லாம் நம்ம தடுக்கக்கூடாது. நம்ம குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மற்றவங்க முன்னாடி நம்ம அதெல்லாம் விட்டு கொடுக்காம தான் பண்ணணும். காவேரிக்கு எப்போ வளகாப்பு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, பாட்டி எப்போ வேணுனாலும் வச்சுக்கலாம் பாட்டி, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் சொல்கிறது தான் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார். ஆமாம்மா, இப்போ நீ இப்படி தான் சொல்லுவேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நடத்திக்கலான்னு. அப்புறம் அங்கே போய்ட்டு உன் பொண்டாட்டிக்கிட்டையும் அவங்க வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் விசாரிச்சுட்டு வேறு மாதிரி நீ பிளானை மாற்றிடுவேன். ஏற்கனவே வந்து காவேரியோட வளகாப்பு பண்ணுறதா முடிவு பண்ணுது, அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் கங்காவோட வளகாப்பு பண்ணீங்க. அந்த கோவத்தில் தான் நான் அந்த வளகாப்புக்கு கூட வரல. அதெல்லாம் சரி இருக்கட்டும் விடு, இப்போ எப்போ பண்ணலாம்? எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்திலே நல்ல நாள் இருக்குது. ஐப்பசி மாதம் பண்ணுறது வளகாப்பு ரொம்பவே நல்லது. புரட்டாசி முடிஞ்சு ஐப்பசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வர வாரத்தில் பண்ணிடலாமா விஜய் அப்படின்ற மாதிரி கேட்க, சரிங்க பாட்டி பண்ணிடலாம். எப்படி நம்ம சிம்பிளாக தானே பண்ணுறோம். காவேரி ஏற்கனவே சொல்லிட்டான், மண்டபத்திலேயோ இல்லை வந்துட்டு பெரிய லெவலில் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி மற்றவங்களெல்லாம் ரொம்ப அதிகமாகலாம் கூப்பிட்டு பண்ண வேண்டாம், சிம்பிளாக பண்ணால் போதும்னு சொல்லி அவளும் எதிர்பார்க்குறா. அதே மாதிரி சிம்பிளாகவே வச்சிடலாம் நம்ம வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிடா நம்ம சிம்பிளாகவே வச்சிடலாம், நம்ம வீட்டில் இந்த அளவுக்கு ஆடம்பரமாக இருக்குல்ல வீடு, இங்கேயே அழகாக டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம பண்ணிடலாம். அதுக்காக இவங்களை கூப்பிடணும், ஆளுங்கள்லாம் கம்மியாக கூப்பிடணும்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே நான் கூப்பிட்டு தான் செய்வேன். இது நம்ம வீட்டோட ஃபஸ்ட்டு வாரிசு, அதனால நான் எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் பண்ணுறது தான் முறை. நம்ம சொந்தக்காரங்களும் கல்யாணத்துக்கு வந்துட்டு பாதியிலே வந்து எல்லாம் போயிட்டாங்க நிறையா சங்கடத்தில், அவங்களெல்லாம் ஒழுங்காகவே கவனிக்க முடியல. இந்த வாட்டியாவது கூப்பிட்டு எல்லாமே நல்லபடியாக பண்ணணும். அது போக இது நம்மளுக்கும் தானே சந்தோஷம். காவேரிக்கு நல்லபடியாக வளகாப்பு பண்ணால் தான் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாள். ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வளையல் போட்டு விட்டதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணும் சந்தோஷமாக இருப்பாள், வயிற்றில் வளர்கிற குழந்தையும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வளரும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தாண்டா வளகாப்பே பண்ணுறது. இதில் ஒன்றும் சாங்கியத்துக்காகவோ இல்லை சம்பிரதாயத்துக்காகவோ பண்ணுறது கிடையாது. இது நம்ம காவேரிக்காக நம்ம பண்ணுறது. என்னென்ன சீரெல்லாம் பண்ணணுமோ, காவேரிக்கு எப்படியெல்லாம் ட்ரெஸ் வாங்கணுமோ அதெல்லாமே அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துரு விஜய். எங்களால் வர முடியாது, நீ கூட்டிகிட்டு போய் அவள் எப்படி விருப்பப்படுறாளோ அதே மாதிரி எல்லாமே வாங்கி கொடுத்துரு, எந்த குறையும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லுவாங்க. சரிங்க பாட்டி, அதே மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி விஜயும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்பாடா ஜாலியாக இருக்குது, நம்ம இவ்வளோ நாளாக வந்துட்டு காவேரியோட வளகாப்பு எப்போ வரும், ஏற்கனவே கங்காவுக்கு வேற வச்சுட்டாங்க, காவேரியோட வளகாப்பை போய் எப்படி எல்லாருக்கிட்டையும் கேட்குறதுன்னு முழிச்சிட்டு இருந்தோம். இப்போ பாட்டியாக பார்த்து ஒரு நல்ல லைனாக வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துட்டாங்க, நம்ம இதை உடனே காவேரிக்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பார் விஜய். உடனே தாத்தா கேட்பாரு, அப்புறம் விஜய் வளகாப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேயே வந்துடுவீங்க தானே அப்படின்ற மாதிரி தாத்தா கேட்க, தாத்தா அதை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டாமே, ஃபஸ்ட்டு வளகாப்பு நல்லபடியாக பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து கங்காவோட சுச்சுவேஷன் பார்ப்போம். ஏன்னா குமரனும் மலேசியா போயிட்டாரு, அவங்களோட ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியோ இல்லை ஏதாவது முடியாத பட்சத்துக்கு நான் தான் அவங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அவங்களுக்கு ஹெல்ப்புக்கு கூட யாருமே கிடையாது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்டுனா யாருமே அங்கே கிடையாது தாத்தா. அதெல்லாம் தான் நான் யோசிக்கிறேன். நான் எதுக்கும் வந்துட்டு பார்க்குறேன் அங்கே சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு. அவங்களால சமாளிச்சிக்க முடியும்னா வளகாப்பு முடிச்சுட்டு நாங்கள் இங்கேயே இருந்துடுறோம், அவங்க வேணால் அங்கேயே போயிடட்டும். பட் எதுவும் முடியல, நான் தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குன்னா நான் இப்போதைக்கு இங்கே வர முடியாது தாத்தா, காவேரியோட டெலிவரிக்கு அப்புறம் தான் என்னால் வர முடியும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார். உடனே தாத்தா, சரிப்பா நீ யோசிச்சு என்ன முடிவு பண்ணுறியோ பண்ணு, எதுக்கும் வந்துட்டு நீ இங்கே வரது தான்ப்பா நல்லதுன்னு எனக்கும் தோணுது. ஏன்னா காவேரியோட டெலிவரி இங்கே நடந்துச்சுன்னா எங்களுக்குமே சந்தோஷம்தான். நான் எப்படி பார்த்தா அங்கே அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு காவேரி வந்து இங்கே ஆடம்பரமாகவும் நல்லா வந்துட்டு சந்தோஷமாகவும் இருப்பாள்ல, குழந்தைய ஆரோக்கியமாக வளரும்ல, இதெல்லாம் யோசிச்சு பார்த்து நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லுவார். உடனே விஜய் நினைப்பாங்க, எனக்கும் அதெல்லாம் தான் ஆசை, என் குழந்தை இங்கே பிறக்கணும்னு தான் ஆசை. ஆனால் வந்து இந்த பசுபதினு ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் என்னை வந்து எந்த ஒரு முடிவு எடுக்க முடியாமல் நான் என்னை தடுத்து வச்சுட்ருக்கான் தாத்தா. அவனோட பிரச்சனையை நான் முதல்ல முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் யார் எங்கே இருக்கணுமோ அதை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பார் விஜய். என்ன விஜய் ரொம்ப டீப்பாக யோசிக்கிற என்ன அப்படின்னு சித்தி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தி, நான் சும்மா காவேரியை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், அவன் என்ன பண்ணுவாளோ சாப்பிட்டாலோன்னு.
ஓ, நீ இங்கே இருக்கும்போது கூட பொண்டாட்டி பற்றின நினப்பு தானா? அவெல்லாம் அங்கே நல்லா தான் இருப்பா, அவள் சாப்பிட்ருப்பா, நீ அதெல்லாம் யோசிக்காத, நீ சாப்பிட்டியா அப்படின்ன மாதிரி கேட்பாரு. நான் சாப்பிட்டுட்டு தாங்க சித்தி வந்தேன் அப்படின்ன மாதிரி விஜய் சொல்லுவாங்க. உடனே விஜய் சித்திக்கிட்ட கேட்பாங்க, சித்தப்பா எங்கே சித்தி, இங்கே வராரா இல்லை வெளியில் தான் இருக்காரா அப்படின்ன மாதிரி கேட்க, என்ன திடீர்னு நீ சித்தப்பாவை பற்றிலாம் விசாரிக்கிற, சித்தப்பாவை கண்டாலே உனக்கு பிடிக்காது, அவரை பற்றி பேசினாலே ஆகாதே, இன்றைக்கி என்னமோ அவரை பற்றிலாம் விசாரிக்கிற அப்படின்ன மாதிரி சித்தி வந்து கேட்க, இல்லை நான் நார்மலாக தான் கேட்குறேன், இங்கே இருக்காரா இல்லை வந்து அவங்க வீட்டில் இருக்காரான்னு சொல்லிட்டு கேட்டேன் சித்தி அப்படின்ன மாதிரி விஜய் சொல்லுவார். இல்லை இங்கேயும் வந்துட்டுருக்காரு, அங்கேயும் இருக்காரு, அவர் இங்கே தான் சென்னையில் தானே இருக்காரு அப்படின்ன மாதிரி திரும்பி வந்து விஜய் கேட்பார். சென்னையில் தான் விஜய் இருக்காரு, ஏன் இதை நீ இழுத்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்ன மாதிரி சித்தி கேட்டுட்டு உள்ளே போயிடுவாங்க. உடனே விஜய் யோசிப்பார், அவர் மூலியமாக தான் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, அவரை பிடிச்சோம்னா இந்த பசுபதியோட பிளான்லேருந்து அவர் எங்கே இருக்கா என்னங்கிறது எல்லா விஷயமும் வந்துட்டு கறந்துடலாம், அவரை முதல்ல பிடிக்கிறேன், அன்பு முதல்ல பிடிச்சாதான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜய் யோசிப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்டையும் தாத்தாக்கிட்டையும் சொல்லிவிட்டு, நாங்கள் போய் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், இந்த மாதிரி காவேரியோட வளகாப்புக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணணும்ல, நான் அதுக்கு ஒன்று ஒன்றா பண்ண ஆரம்பிக்கிறேன், முதல்ல போய் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு விஜய் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அங்கே உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா காவேரிக்கிட்ட ஓடி போய், காவேரி உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன், கண்ணை மூடு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என்ன குட் நியூஸுங்க, என்ன பெருசாக சொல்லிட போகிறீங்க, சின்ன பிள்ளைத்தனமாக விளையாடாதீங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த வாரம் வளகாப்பு உனக்கு பண்ண போகிறாங்க, பாட்டிக்கிட்ட இப்போ தான் பேசிட்டு வந்தேன், பாட்டியும் தாத்தாவும் ரொம்ப வந்து ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க உன்னோட வளகாப்பு பண்ணுறதுக்கு, அது போக இந்த வளகாப்பு இப்போவே இம்மீடியட்டாக பண்ணால் பாட்டிக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும், அவங்களோட பழைய ஹாலோசினேஷன்லேருந்தெல்லாம் வெளியில் வந்து அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க, ஏன்னா எல்லா சொந்தக்காரங்களும் எல்லாரும் வரும்போது உன்னையும் அவங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லுவார். உடனே காவேரி கேட்பாங்க, பாட்டி தான் என் மேலே அவ்வளோ கோவமாக இருந்தாங்கல்ல விஜய், என்னை பார்த்தாலே அவ்வளோ எரிச்சலானாங்க, என்னை வீட்டை விட்டு வெளியில் போகணுலாம் சொன்னாங்க, இப்போ எப்படி அவங்க வந்து இதெல்லாம் சொன்னாங்க, எனக்கு நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லுவாங்க. சத்தியமாக அவங்க தான் சொன்னாங்க, நான் தான் சொன்னல காவேரி, அப்போ இவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு சரியாயிட்டாங்க, நார்மல் ஆகிட்டாங்கன்னு, பாட்டியே தான் இதெல்லாம் சொன்னாங்க, ஏற்கனவே உனக்கு வளகாப்பு பண்ணுறதா ஃபிக்ஸ் பண்ணி அது கேன்சல் பண்ணதில் இன்னுமே அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, இப்போ அதனால் இந்த புரட்டாசி மாதம் முடிஞ்சு ஐப்பசி ஸ்டார்ட் ஆனதுமே இந்த வாரத்திலே உனக்கு வளகாப்பு பண்ணுங்கிறக்காக பாட்டி இந்த அளவுக்கு என்கிட்ட பேசினாங்க, உண்மையிலேயும் அவ்வளோ பாசமாக இருக்காங்க தெரியுமா, அவங்க என்கிட்ட என்னென்னலாம் சொன்னாங்க தெரியுமா, நம்ம குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைய நான் தான் குளிப்பாட்டுவேன், நான் தான் சாப்பாடு ஊட்டுவேன், நான் தான் தூங்க வைப்பேன், அவ்வளோ ஆசை இருக்குது அப்படின்ன மாதிரி அவ்வளோ அன்பாக பேசினாங்க. அதை கேட்கும்போது எனக்குமே சந்தோஷமாக இருந்துச்சு, பட் இப்போதைக்கு என்னால் அங்கே இருக்க முடியாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன் அப்படின்ன மாதிரி விஜய் சொல்லுவார். அப்புறம் என்ன விஜய், பாட்டியே மாறிட்டாங்க, பாட்டியே கோவமெல்லாம் போயிடுச்சு, சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போவாது நம்ம அங்கே போவோம் வாங்க, என்ன தான் அவங்க ஏற்றுக்கிட்டாங்கல்ல, எங்கள் மேலே தான் அவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அப்புறம் என்ன அப்படின்ன மாதிரி காவேரி உடனே கேட்க, போச்சுடா நான் ஒன்று சொன்னதை அதை வச்சு நீ லைன் பிடிச்ச ஆரம்பிச்சிட்டியா, தயவு செய்து நீ அதை பற்றி பேசாதன்னு நான் சொல்லியிருக்கேன், வளகாப்பு ஃபஸ்ட்டு நல்லபடியாக முடிக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இங்கே இருக்கலாமா இல்லை அங்கே போகலாமாங்கிறத நான் சொல்கிறேன், அது வரைக்கும் இந்த பேச்சே நீ எடுக்கக்கூடாது, ஏதாவது ஒன்று சொன்னால் அதை வச்சே வந்துட்டு நீ அங்கே போகிறதுக்கு பிளான் போட்டுறாத, நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்ன மாதிரி விஜய் சொல்லுவார். நீங்கள் ஏன் தான் இப்படிலாம் சொல்கிறீங்களோ எனக்கு சுத்தமாக புரியல விஜய், அப்படி இங்கேருந்து உங்களுக்கு என்ன தான் கிடைக்குது, இத்தினோண்டு வீட்டுக்குள்ளே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு நானும் கங்காக்காவும் சண்டை போட்டுக்கிட்டு யமுனா வேறு அடிக்கடி வந்து என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி வாடகையெல்லாம் கட்டிட்டு எதுக்கு விஜய் நம்ம அங்கேயே போயிடலாம் அப்படின்ற மாதிரி காவேரி திரும்பி ஸ்டார்ட் பண்ண, இதுக்கு மேலே நீ இங்கேருந்து வீட்டை காலி பண்ணுறதை பற்றி பேசினேன் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிவிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்பிடுவார். அதுக்கப்புறமா விஜய் பிளான் பண்ணுவார், நம்ம காவேரியை கூட்டிகிட்டு போய் அவளுக்கு ஏற்ற மாதிரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாரீஸ் வாங்கி தரணும், எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல் செட் எல்லாமே இந்த வாட்டி வந்து டைமண்டில் தான் வாங்கி கொடுக்கணும், டைமண்டில் வாங்கி கொடுத்து அவளுக்கு என்ன நல்லா சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கலாம், நிறைய ஈவெண்ட் பிளான் எல்லாம் கூப்பிடணும் தான் எனக்கும் ஆசை, ஆனால் அவளுக்கு அதெல்லாம் பிடிக்கல, அவள் சிம்பிளாக வந்துட்டு நல்லபடியாக நிறைவாக பண்ணால் போதும்னு சொல்லியிருக்கா, அதனால் அவளுக்கு ஜுவல்ஸ் மட்டும் நம்ம சர்ப்ரைஸாக வாங்கி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி சாரீஸ் வாங்கி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச கிஃப்ட்ஸ் எல்லாம் அந்த அன்னைக்கே கொடுக்கலாம் அப்படின்ன மாதிரி விஜய் பிளான் பண்ணிகிட்ருப்பாரு. காவேரி போய் அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, அம்மா விஜய் இப்போ தான் வந்துட்டு தாத்தா பாட்டியை பார்த்துட்டு வந்திருக்காங்க, பாட்டி வந்து இந்த வாரத்திலே எனக்கு வளகாப்பு பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றாங்களாம்மா, அவங்களுக்கும் உடம்பு சரியில்லைல்லம்மா, இதெல்லாம் ஆசைப்படும் போது நம்மளும் வேண்டான்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, அதவே தாண்டி நானும் சொல்கிறேன், பாவம் அவங்களே வந்துட்டு முடியாமல் இருக்காங்க, இந்த சமயத்தில் அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பண்ணணும், அது போக உண்மையிலேயே கோவமாக இருக்காங்கன்னு வேற சொல்கிறேன், அந்த கோவமெல்லாம் தனியருக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது, உன் வளகாப்பு இந்த வாரத்திலே பண்ணிடலாண்டி, எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நம்ம சைடு இருந்து பண்ண வேண்டிய சீரெல்லாம் நான் நல்லபடியாக நிறைவாக பண்ணிடுறேன், கங்காவுக்கு எப்படி பண்ணணும் அதே மாதிரி உனக்கும் பண்ணிடுறேன், நீ அதை பற்றிலாம் யோசிக்க வேண்டாம் அப்படின்ன மாதிரி சாரதா வந்து காவேரி கிட்ட சொல்லுவாங்க. ஆமாம்மா, பாட்டியும் வந்துட்டு என் மேலே ரொம்ப அன்பாக பேசினாங்களாம்மா, என் மேலே பாசமாக தான் பேசினாங்களாம்மா, என் மேலே கோவமெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான்
தான் சொன்னாங்களாம்மா. எனக்கு இப்போதாம்மா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, விஜயும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காரு, இல்லைன்னா அந்த பாட்டி தாத்தா டென்ஷன் வேற என் மண்டையில் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்துச்சுமா, இப்போ தான் எனக்கு ஓகேவா இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல, சரி சரிடி நான் கங்காக்கிட்டேயும் சொல்கிறேன், யமுனாக்கிட்டேயும் சொல்கிறேன், அடுத்து உன் வளகாப்பை நல்லபடியாக பண்ணணும்ல, அல்லது நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் யாரை கூப்பிட்றது, கொடைக்கானல்லேருந்து வர வைக்கலாமா இல்லை அத்தையை மட்டும் கூப்பிட்றலாமான்னு ஒன்றுமே புரியலடி, திடீர்னு வந்து வேற நீ சொல்கிற, கையும் காலும் ஓடவே மாட்டேங்குது, நம்ம எல்லாத்தையும் கூப்பிடலாமா அப்படின்ன மாதிரி கேட்க, ஏமா நீ வேற சும்மா இருமா, அத்தையை மட்டும் கூப்பிடு அதுவே போதும், எனக்கு மாமா வேலை இல்லைன்னு சொல்லி அதுவே கவலையாக இருக்குது, குமரன் மாமா இருந்தால் இன்னுமே எனக்கு சந்தோஷமாக இருக்கும், இப்போ அவர் இல்லாமல் வளகாப்பு பண்ணுறதே எனக்கு ரொம்ப கவலையாக தான் இருக்குது, சரி இருந்தாலும் இப்போ நம்மளுக்கு டேட்டும் இல்லை டைமும் இல்லை, பாட்டிக்காக இதை பண்ணிதாம்மா ஆகணும் அப்படின்ன மாதிரி காவேரி சொல்ல, நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காதடி, குமரன் தம்பி ஃபோட்டோலையோ இல்லை வீடியோ கால்லையோ பார்த்துக்கட்டும், இப்போதைக்கு அவங்க சொல்கிறபடியே கேட்போம், நம்மளே வந்துட்டு பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டாம்னு சொல்லி சாரதாவும் சொல்லுவாங்க.